Praise the Lord and welcome you all to Exodus Bible Study. இந்த நாளில் நம்ம எக்ஸோடஸ் சாப்டர் 5 and 6 மெடிடேட் பண்ணுவோம். கிரேஷியா வந்து அந்த மெடிடேஷனில் லீட் பண்ணுவாங்க. Before which we will pray and start. Ravi will do the opening prayer. Over to Ravi. ஜெபம். ஜீசஸ் இந்த அருமையான நாளுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த அருமையான ஓய்வு நாள்லயும் நாங்க ஒரு சிறு குடும்பமா வந்து யூத் ஃபெலோஷிப்பா நாங்க வந்து இங்க கூடி தியானம் செய்ய நீங்க வந்து கிருபை செஞ்சீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. இந்த கூடுகைய வந்து நீங்க ஆசீர்வதிங்க. நாங்க இன்னைக்கு கற்றுக்க போற எக்ஸோடஸ் சாப்டர் 5 and 6ல இருக்க விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு நீங்க வந்து நீங்க கற்றுக் கொடுங்க. அதை வந்து நாங்க நல்லபடியா வந்து எங்க வாழ்க்கையில இன்கார்பரேட் பண்ணி அதன்படி செயல்பட கிருபை தாங்க. நீங்க வந்து மோசஸை வந்து நீங்க எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்படியே ட்ரெயின் பண்ணி வந்து ஒரு பெரிய லீடர் ஆக்குனீங்களோ, அதே மாதிரி எங்க வாழ்க்கையிலயும் வந்து நீங்க எங்களை அப்படியே மாற்றி எங்களை வந்து இன்னும் மென்மேல உயர வைங்க. அப்புறம் இன்னும் வந்து இந்த கூடுகைக்கு வர முடியாதவங்க எல்லாரையும் வந்து நீங்க கூட்டி சேர்த்து கொண்டு வாங்க. இன்னைக்கும் வந்து நாங்க நல்லபடியா தியானிக்க இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Thank you, Ravi. So next Jeffy நமக்காக ஒரு சாங் பாடுவோம். Over to Jeffy. ஸோ ஆக்சுவலாக இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாங் தான். நான் பாடுறேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன் நான். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் உலகம் இருக்காதே. உதவாத என்னில் நீர் உருவானீர், நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. நீங்க இல்லாம என் உலகம் என் பொழுது வெடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனான். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ ஜெஃப்ரி. ஆக்சுவலாக கிரேஷியா வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கா, நான் அதை ப்ளே பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து யாத்ராகம் 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரத்தில் பாதியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட் வசனம் வந்து பார்வோனுக்கும் மோசேக்கும் நல்ல கான்வர்சேஷனும். அந்த கான்வர்சேஷன் வந்து ஃபஸ்ட்டு எதாச்சு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, இப்போ வந்து மோசே வந்து பார்வோன்கிட்ட போய் இஸ்ரவேல் மக்களை வந்து வனாந்தரத்தில் போய் தேவனுக்கு பலியிட்டு ஆராதிக்கிறதுக்காக 3 நாள் அனுப்பிவிடும் அந்த மாதிரி கேட்கறதுக்காக போகிறான். அப்போ வந்து பார்வோனுக்கும் இவன் வந்து மோசே வந்து பார்வோன்ட்டு வந்து என்ன பேசணும்னு சொல்லி ஏற்கனவே வந்து காட் வந்து அவனுக்கு வந்து வார்த்தையை கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தை வந்து மோசே கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டான். என்ன வார்த்தை கொடுத்தாங்கன்னு நம்ம பார்க்கணும்னா, நம்ம வந்து அதே யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் போய் பார்க்கலாம். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பேனாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். ஸோ இதான் வந்து காட் வந்து மோசே கொடுத்தது. ஆனால் மோசே வந்து இந்த மாதிரியே சொல்லியிருக்க மாட்டான். அதுக்கு வந்து நம்ம 3rd verseல இருக்கும். யாத்ராகம் 5ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவோம் போக வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார். ஸோ இங்கே வந்து அவங்க சைடில் மட்டும் கொள்ளை நோயும் பட்டயமும் வர மாதிரி மோசே சொல்லியிருப்பான். அந்த அந்த சங்கரிப்பேன் அதெல்லாம் அவன் சொல்லியிருக்க மாட்டான் பார்வோனும். நமக்கே தெரியும் மோசே வந்து அந்த எகிப்தில் தான் வளர்ந்தான். எகிப்தில் வந்து பார்வோன் வீட்டில் தான் வளர்ந்தான். அப்போ அவனுக்கு வந்து தெரியும்ல அங்கே வந்து எப்படி வந்து காவல் இருக்கும். ஸோ அதனால அவன் சொல்லியிருக்க மாட்டானா, அது நம்ம கரெக்டாக தெரியல. பட் இங்கே வந்து அவன் சொல்லாமல் இருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல 3rd verseல பார்த்தோன்னா, இங்கே வந்து அவன் மென்ஷன் பண்ணுறது எபிரேயருடைய தேவன். மோசேக்கு வந்து தெரியும் நம்ம காட் வந்து அவங்க அட்லீஸ்ட் அவன் வந்து அவனுக்கு வந்து சின்ன வயசுலயாச்சும் அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம காட் வந்து யாருன்னு. அதனால தான் அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த 40 years அவன் வந்து எகிப்தில் இருக்கும்போது அந்த மக்களை வந்து விடுதலை பண்ணணும் சொல்லி அவன் ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கடுத்தது இந்த வேர்ஸில் வந்து நம்ம 2nd verseல வந்து பார்வோன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு வந்து இஸ்ரவேலை நீ வந்து போக விடணும்னு சொல்கிறேன். அவங்க தேவன் யார் எனக்கு தெரியாது. ஏன்னா பார்வோன் வந்து ஒரு கிங்கு. இப்போ வந்து இஸ்ரவேல் மக்கள் வந்து இங்கே வந்து அடிமைகளாக இருக்காங்க. ஸோ அடிமைகளோட தேவன் வந்து அவனுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அதுக்கு மோசே வந்து எப்படி சொல்கிறான்னா, எபிரேயருடைய தேவன் சொல்கிறான். ஸோ மோசேக்கு வந்து அவனை சின்ன வயசில் வந்து வளர்த்தனால அவனுக்கு வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இவனும் அந்த இதில் ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அதே மாதிரி இந்த எபிரேயருடைய தேவன் வந்து நம்ம இங்கே வந்து சொல்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மீனிங் இருக்குது. நம்ம வந்து இந்த யாத்ராகம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா தெரியும். இந்த எகிப்துக்கு வந்து போன மக்கள் எண்ணிக்கை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 70 members போயிருப்பாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து இந்த 400 yearsல வந்து இவங்க மல்டிப்ளை ஆகி இவங்க வந்து ஒரு பலத்த ஜாதி, ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு இதில் இவங்க வந்து இந்த எகிப்துலேருந்து போகும்போது எத்தனை புருஷர்கள் இருக்கணும்? 6 லட்சம் புருஷர்கள் இருக்கும். இப்போ 6 லட்சம் புருஷர்கள்னா இதில் வந்து உமன்ஸ் கிடையாது. அதே மாதிரி இல்லை மென்ஸ் வந்து 40 yearsக்கு மேலே.
ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். அப்போ எல்லோ மக்கள் வந்து இவங்க வந்து பெரிய, ஸோ இவங்களுடைய தேவன் தான் இவங்களோட இந்த பெரிய குரூப் ஆஃப் ஒரு பீப்புள்ஸோட தேவன் தான் எபிரேயரோட தேவன். ஸோ இப்படி வந்து மோசே வந்து கேட்டேனே, ஆனால் பார்வன் வந்து இதுக்கு வந்து நோ, அவன் வந்து அவனோட அப்போசிஷன் சொல்லுவான். அதே மாதிரி இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து அவங்க ஒர்க்கோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க்கில் பர்டன்ஸ் கொடுப்பான். ஸோ இந்த வந்து வைக்கோல்லாம் தர மாட்டேன், ஆனாலும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ செங்கலை வந்து இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணீங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பிரிக்ஸ் வந்து நீங்கள் திரும்பியும் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் தான் ஃபுல்லாக வந்து ரா மெட்டீரியல்ஸான இதை ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி இவங்க வந்து இதை வந்து பார்வோன் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒர்க்கில் வந்து பர்டன் கொடுத்துருப்பான். அதே மாதிரி நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும், தேவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, மோசே வந்து கூப்பிட்டு சொல்லும் போது நீ தான் வந்து இவங்களை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிற. அதே மாதிரி அங்கேயே வந்து காட் வந்து மோசே இதை சொல்லியிருப்பாரு, நான் வந்து பார்வோனோட இருதயத்தை வந்து கடினப்படுத்துவேன். ஸோ அதனால தான் வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறது நமக்கு இந்த தேவன் வந்து எந்த இடத்துல வந்து மோசே இதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா, அவனோட பார்வனோட இருதயத்தை வந்து நான் கடினப்படுத்த வேணும். இதே யாத்ராகம் 4ஆம் அதிகாரத்தில் 21 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து பார்வன் கேரக்டர், அதுக்கடுத்த கேரக்டர் வந்து ஆரோனும் மோசேயும் பார்க்கலாம். அதுக்கடுத்தது ஆலோட்டிகள் இருக்காங்க. ஆலோட்டிகளுக்கு அடுத்து இஸ்ரவேலர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்கு அவர்களோட தலைவர்கள் இருக்காங்க. ஸோ இதான் இதில் இருக்க கேரக்டர் நம்ம பார்க்குறது. இந்த ஆலோட்டிகள் வந்து மீடியேட்டர் பிட்வீன் பார்வோனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும். ஸோ வந்து பார்வோன் வந்து எதாவது புதுசாக வந்து இஸ்ரவேலுக்கு வந்து எதாவது இந்த வைக்கோலெல்லாம் நான் வந்து தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த ஆலோட்டிகள் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பேர்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணானே இவங்க வந்து ஆலோட்டிகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை வந்து இவங்க கரெக்டான அமௌண்ட்டில் வந்து அன்றைக்கி வந்து இந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணதுனால அவங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இஸ்ரவேல் மக்களோட தலைவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து மீடியேட்டர் பிட்வீன் அந்த பீப்புள், அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்த பார்வோனுக்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்வோன்ட்டு டேரெக்டாக வந்து கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ண. ஸோ இல்லைனாலும் நம்ம பார்த்தது வந்து அதே 5th சாப்டரில் 4 to 16 பார்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன லாஸ்ட் 16 பார்ட்டில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, அந்த இஸ்ரவேலின் தலைவர் வந்து பார்வோன்ட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. 15 பார்ட்டில் இருக்கும். அப்போது இஸ்ரவேலின் புத்திரரின் தலைவர் பார்வோன் இடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன? உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள். ஸோ வந்து இவங்க வந்து போல்டாக வந்து பார்வோன்ட்டு வந்து போய் பேசுகிறத இங்கே நம்ம பார்க்க முடியுது. நம்ம இதுக்கடுத்து பார்த்தோம்னா, இந்த பார்வோன் வந்து இவங்க போய் சண்டை போடுறாங்க. ஆனாலும் பார்வோன் வந்து அவன் வந்து மனசு மாறல. இன்னுமே பழைய மாதிரியே அவன் வந்து இருக்கிறான். நம்ம 18 போய் தெரியும். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றான். ஸோ இதை வந்து இப்படி தான் அவன் வந்து இதான் அவனோட ஃபைனல் டெசிஷன். இது வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து தங்களுக்கு வந்து இக்கட்டு வந்துடுச்சுன்னு நினைக்காங்க.
அது வந்து எங்கே இருக்குன்னா அதே 19th வேர்ஸில் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். இப்போ வந்து இவங்க வந்து இப்படி அவங்களுக்கு இக்கட்டு வந்தது கண்டபோது அவங்க வந்து என்ன யார்கிட்ட போய் வந்து சண்டை போடுறாங்கன்னா, அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியிலே நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுக்க எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததின் நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவார் என்றார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ வந்து இந்த மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இவங்க வந்து இன்னும் எகிப்துலேருந்து வெளியே போகல. ஸோ இது வந்து இன்னும் வந்து டைம் டிலே ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இதில் வந்து அவங்களுக்கு வந்து இருக்க பர்டனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவங்க டிப்ரெஷன் ஆகிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இவங்க வந்து டேரெக்டாக வந்து தேவன்கிட்ட போய் வந்து தேவன் இருக்க போகாமல் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனிடத்துல வந்து முறுமுறுக்கிறாங்க. அதையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை நமக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து காட்டை வந்து முறுமுறுக்கக்கூடாது. நம்ம வந்து அவரை விட்டு தூரம் போகக்கூடாது. நம்ம இன்னுமே காட்டை வந்து இன்னுமே அவரை வந்து அதிகமாக தான் தேடி அவர்கிட்ட வந்து இருக்கணும். அதை தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ அதுக்கடுத்தது இவங்க வந்து இப்படி இதெல்லாம் நடந்த பிறகு மோசேக்குமே அவன் பிலீஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக அதை பார்க்கலாம். ஸோ வந்து மோசே வந்து அதுக்கடுத்து தேவனிடத்தில் போய் பேசுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னா, சாப்டர் 5ல் லாஸ்ட் வந்துடுச்சு. 22லேருந்து 23 அதுக்கடுத்து இங்கே வந்து அவன் வந்து தேவன்கிட்ட போய் பேசுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, உமது ஜனங்களுக்கு தீங்கு பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோன் இடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். ஸோ இது வந்து இது வந்து மோசே வந்து காட்டை வந்து கேட்குறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு வந்து காட் ரிப்ளை கொடுக்க வந்து நம்ம சாப்டர் 6ல் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இப்போ 6th சாப்டரில் காட் ரிப்ளை திரும்பி என்ன கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியுமே காட் வந்து மோசேக்கு என்ன சொன்னாங்களோ அதையே திரும்பி கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதை தான் 6th சாப்டர் 1st வேர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தோன்னா தெரியும், நமக்கு மோசே வந்து தேவன்கிட்ட வந்து கேட்பாரு, உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்பாரு. அப்போ வந்து தேவன் வந்து அவனுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டார். அவரோட நாமத்தை வந்து தெரிவிக்க மாட்டார், என்ன நாமம்னு சொல்ல மாட்டார். ஆனால் இந்த இடத்துல வந்து தேவன் சொல்வார், நான் யெகோவா. ஸோ மோசே வந்து எப்போ வந்து தேவன்கிட்ட நாமத்தை கேட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் இதே யாத்ராம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, அதோட பின்பகுதி, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, ஸோ இந்த இடத்துல காட் என்ன சொல்றாரு பார்க்கலாம்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா, இந்த இடத்துல வந்து காட் வந்து எப்படி சொல்றாருன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிங்கிளான ஒரு பீஸ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஹிந்துஸில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து காட் வந்து அவங்களுக்கு நிறைய காட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஒரே ஒரு காட் தான். ஸோ அப்போ வந்து
அவங்க வந்து இப்படி வந்து மோசே கேட்டோடனே இருக்கிறதாவே இருக்கு அப்படி ஐஎம் அந்த மாதிரி தான் வந்து இந்த இடத்துல காட் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து நம்ம சாப்டர் 6ல் வந்து இந்த எகோவா இதை வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து காட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும் காட் வந்து இதை ஏற்கனவே வந்து நமக்கு தெரியும்ல காட் வந்து ஆபிரகாம் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அந்த உடன்படிக்கை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறாரு. அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க 8 வரைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஏற்கனவே இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து யெகோவான்னு நான் வந்து அறியப்படலை. இப்போ தான் வந்து இந்த நாமத்தை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கடுத்தது நம்ம 9th verseலேருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 9th verseலேருந்து பார்த்தோன்னா இப்போ இவ்வளோ நேரம் வந்து காட் வந்து சொன்ன இவங்களுக்கு வந்து கொடுத்த கன்ஃபர்மேஷனை வந்து இவங்க வந்து கேட்கக்கூட இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து தயாராக இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க டிப்ரெஷன் இந்த ஒர்க் பேர்டனில் வந்து இப்போ பார்வம் இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருக்காங்க. அதுக்கடுத்தது நம்ம 9thலேருந்து பார்த்தோன்னு நமக்கு தெரியும் காட் வந்து மோசே வந்து திரும்பியும் வந்து பார்வோன்கிட்ட வந்து போய் பேசணும்னு சொல்லுவார். ஆனால் வந்து மோசே வந்து என்ன சொல்லுவான்னா நான் வந்து எந்த மக்களை இஸ்ரேல் மக்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அவங்க கூட இப்போ நான் பேசுறதுன்னு கேட்க தயாராக இல்லை. பார்வோன் வந்து எப்படி கேட்பான்னு சொல்லி காட்டை வந்து மோசே வந்து சொல்கிறத பார்க்க முடியும். அதுக்கு வந்து காட் வந்து என்ன பண்ணுறான்னா திரும்பியும் வந்து மோசே ஆரோனும் எப்படி வந்து ஃபஸ்ட் டைம் மோசே வந்து கர்த்தர் வந்து அந்த முச்சடையில் அழைச்சாரோ அதே மாதிரி திரும்பியும் வந்து மோசே வந்து கர்த்தர் வந்து அழைக்கிறார். அதுதான் இந்த 13th verseல நம்ம பார்க்க முடியும். அதுக்கடுத்தது இந்த 14th verseல இருந்து நம்ம இந்த சாப்டரில் வந்து என்ன இருக்குன்னா இவங்களுக்கு வந்து இருந்த தலைவர்கள் வந்து பார்க்க முடியும். 14th verseல வந்து பிதாக்களின் தலைவர்களை வந்து பார்க்க முடியும். அதான் 14th verseல இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும்ல இந்த தலைவர்கள் வந்து யாருன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 70 members போனாங்களா. அதில் 70 membersல வந்து யாக்கோபின் பிள்ளைகளுடைய யாக்கோபின் பிள்ளைகளை வந்து அந்த 12 பேரை வந்து இதில் சொல்லி அந்த தலைவர்கள் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே இந்த போர்ஷனில் இருக்கிறது நம்ம வந்து மெயினாக வந்து 3 generations. இப்போ வந்து இந்த 14 to 26 verse வரைக்கும் என்ன இருக்குன்னா இந்த ஜென்ரேஷன்ஸோட தலைவர்களை பற்றி இருக்குது. இதில் மெயினாக வந்து 3 generationஸோட தலைவர்கள் தான் இருக்காங்க. யாருன்னா சிமியோன், லேவி, ரூபன். இந்த 3 generationஸோட தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 14ல் வந்து எந்த ஜென்ரேஷன் இருக்கா ரூபன் ஜென்ரேஷன்ஸோட தலைவர்கள் வந்து 14 verseல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது 15th verseல வந்து நம்ம சிமியோன் ஜென்ரேஷன்ஸோட தலைவர். இப்போது 16th verseல வந்து லேவியோட ஜென்ரேஷன்ஸோட தலைவர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து மோசேயும் ஆரோனும் வருவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த 16th chapter 16th verseலேருந்து நம்ம 26th verse வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா லேவி கோத்திரத்தின் ஜென்ரேஷன்ஸோட தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த மோசே ஆரோனை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த 20th verse வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல தான் மோசையோட அம்மாவை பற்றி பைபிளில் ஃபர்ஸ்ட் தரக்க வந்து அவங்க நேம் வந்து சொல்லியிருப்பாங்க. யோகபேத்தையும் அவங்க அப்பா நேமும் சொல்லியிருப்பாங்க அம்ரான். அதே மாதிரி இந்த 25th இதை வந்து 25th வரைக்கும் மோசே ஆரோன்னு அவங்க வந்து இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. 26th verse பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாருன்னு அந்த மோசே ஆரோனும் இவங்க யாருன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஸ்ரவேல் புத்திரரை அணியாக எகிப்து தேசத்தில் இருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே. ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. காட் வந்து இவங்க 2 பேரை வந்து சூஸ் பண்ணி ஏற்கனவே நமக்கு இந்த இந்த லாஸ்ட் இருக்க இந்த இதில் பார்த்தோன்னா எல்லா ஜென்ரேஷன்ஸோடையும் இங்கே வந்து இது மென்ஷன் பண்ணல. ஒன்லி 3 generation தான் சொல்லியிருக்காங்க. சிமியோன், லேவி,
ரூபன் 3 இதோட ஜென்ரேஷன்ஸோட தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த ரூபனுக்கும் சிமியோனுக்கும் ஒரு ஒரு வசனத்தில் ஒரு வேர்ஸில் தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த லேவி கோத்திரத்துக்கு தான் லேவி கோத்திரத்தின் தலைவர்கள் தான் ரொம்ப வந்து டீட்டெயில்ஸாக போயிட்டு இருக்கும். ஆனால் அதுலேயும் ரொம்ப டீப்பாக மோசையும் ஆரோனையும் பற்றியும் பேசியிருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்க முடியும்னா இவங்க 2 பேருமே இந்த கானான் தேசத்துக்கு வந்து போகலை. அதை தான் இங்கே வந்து நம்ம மெயினாக பார்க்க முடியும். இது வந்து எந்த தலைவர்களுமே இந்த கானான் தேசத்துக்கு வந்து போகாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் வேற யாராவது ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணணுமா? ஐ திங்க் ஸோ நோ. ஸோ நம்ம அடுத்ததாக ப்ரேயர் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம் மீட்டிங்கை. பென்னி வில் டூ த க்ளோசிங் ப்ரேயர். ஜெபம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்களது பரமபிதாவே தேவனே, இந்த ஈவினிங் வேளையில் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். ஒரு சிறு கூடையாக, ஒரு யூத் ஃபெலோஷிப்பாக, ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு யூத் ஃபெலோஷிப்பாக தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த ஒரு தருணத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இந்த லாஸ்ட் அந்த சிறிய மெசேஜ் கிரேஷியா மூலியமாக கேட்டது எனக்கு உபயோகமாக இருந்தது. தேவன் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை தாங்க, ஒரு சமாதானத்தை தாங்க தகப்பனே. இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ப்ரிப்பேர் செய்து நாங்கள் அதை உண்மை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு அருகில் நாங்கள் இன்னும் வருவதற்கும் நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்து நாங்கள் அதை உபயோகிப்பதற்கு உங்களுக்கு நீங்கள் இந்த டைம் வகுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் நாங்கள் இதே போல் நிறைய மீட்டிங்ஸ் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவதற்கும் இன்னும் நிறைய மெம்பர்ஸ் ஆர்வத்துடன் கலந்து கொள்வதற்கும் நீங்கள் திருப்பி அளிங்க. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord, praise the Lord.